போகாதுயரம்போம் நல்குணமாமருணை கோபுரத்துள் வீற்றிருக்கும் கணபதியை கைதொழுத காப்பே. வாகுண்டாம் நல்ல மனதுண்டாம் ஆண்மலராய் நோக்குண்டாம் மேனி நொடுங்காது பூக்குண்டு துப்பாய் திருமேனி தும்பிக்கையான் உமது பாதம் தப்பாமல் சார்வாய் தமக்கே. யானை முகமும் இரு கொம்பும் அகன்ற மார்பும் சிறுகண்ணோ பானை போல் பெருவயரும் பாங்காய் அணிந்த பொன்பூநூல் அழகோ தானே தோன்றி எனது உள்ளத்தில் தயவாய் வாழும் விநாயகா நானே உமது பாதம் பணிவேன் என் நாவில் வந்துதிப்பாய் ஓம் கணபதியே. வெள்ளை களை உடுத்தி வெள்ளை பணி பூண்டு வெள்ளை கமலத்தில் வீற்றிருப்பாள் அன்னை வெள்ளை வெள்ளை அரியாசனத்தில் அரசரோடு என்னை சரியாசனத்தில் வைத்த எந்தாயே. அண்டர்கள் துயரம் தீர்க்க அயோத்திமா நகரில் வந்து பிறந்து தண்டகாரண்யம் சென்று சமுத்திரத்தை ஓர் அணையாகவே கட்டி கொண்டல் ராவணனை மாட்ட கோதண்டம் கையில ஏந்தோ பண்டரி போற்றும் ராமா ராமச்சந்திரா உன் பொன்னடி கமலா போற்றி போற்றி. வற்றாத பொய்கையும் வடநாடு கண்டு மலை மேல் இருக்கும் திருமலை முருகா உற்றார் தன்னை எனக்கு ஒருவர் இல்லை உமையாள் தனக்கு மகனே முத்தாடை தந்து அடியாளை ஆட்கொள்வாய் முருகேசா என் மனதுள் நின்று விஸ்தாரமாகவே புள்ளி மயிலேறி வர வேண்டும் எனது அருளே. சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா சம்போ அறிவோம் நமச்சிவாய வேத விநாயகா உமதடிதனை பணிந்தவர் அருள்தரும் ஆதியும் அந்தமுமான பொருளே சம்போ ஐந்து கர தொந்திவாயர் தோணே சம்போ ஐந்து கர தொந்திவாயர் தோணே
மலையோடு கடலையோ சகலமும் படைப்பே முன்னாலே வந்த கணபதியே சம்போ அருளோடு வந்த ஜோதி முதற் பொருளே சம்போ அருளோடு வந்த ஜோதி முதற் பொருளே நாயகா வேதமந்திர நீல சந்திர சேகரந்தாருமறையூர் அங்க விரிமலர் சொறி மலர் அறியவே ஒரு மலர் வித்தகத்தை நச்சவையில் வைத்தவாயே நாயகா விரும்பி நான் உனை தோழுவேன் வேலவாயே சம்போ விரும்பி நான் உனை தோழுவேன் வேலவாயே சுவாமி பூதளம் எல்லாம் பறந்து நாதர் வந்து வாய் திறந்து அங்கு புகழ்ந்திட கலை மகள் அறிந்திட ஒரு மகள் பொந்தி கண்ணீரைந்த சிவ தானோவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதும் பாடுவே சம்போ புகழ்ந்து நான் எப்பொழுதும் பாடுவே சுவாமி வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிலீதனை விரட்ட அருகிலே தனை விரட்ட வள்ளியால் தினை குணத்தில் வருங்கிலீதனை விரட்ட அருகிலே தனை விரட்ட வாய்த்த தினை மாவை உண்ட வேலவா வேலவா அடி வேலவா வேலவா ஆறுமுக ஆண்டவாயே மாறுபடா சூரனை வதைத்தவா வதைத்தவாயே வேலவாயே அடி வேலவாயே அவனே சுவாமி இஷ்டமுடன் ஹரிராம உன்புகளில் உன்புகளில் பாடே இஷ்டமுடன் ஹரிராம உன்புகழ்தனை வில்லில் பாட புகழ் நினைவில் நாங்கள் தந்தனைத்தோம் என்று தாளம் போடவே போடவே நாங்கள் துந்தனைத்தோம் என்று தாளம் போடவே 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 ஆமையா போடவே சுவாமி முந்திய குரு எமக்கு முக்கணன் பரமேஸ்வரனா கணம் பரமேஸ்வரனா முந்திய குரு நமக்கு முக்கணன் பரமேஸ்வரனா கணம் பரமேஸ்வரனா ஓங்கார நாதத்தில் நாதமாய் வந்துதித்த ஆவோ நமச்சிவாயம் என்னும் மூலப்பொருளை அவையோ கனவிலையும் நினைவிலையும் என்னாலும் நான் மறவே ஆதி கணபதியே என் குரு கணபதியே என் குரு கனவிலையும் நான் மறவே குணபதியே ஆறுமுக குஞ்சரமே உமை பாடு நான் பாடுவோமே ராமா உன்னை பலகாலம் உனை தொழுவே நான் தேடுவோமே ராமா உன்னை தென்னாடு தேசமெல்லாம் கூறுவோமே ராமா உன்னை நாங்கள் கூறுவோமே ராமா உன்னை ஒரு குற்றம் குறை அணுகிடாமல்
ஆதியில வேதநாதா வேதநாதா ஆதி அம்பலத்தில் ஆடுமைதா ஆடுமைதா ஜோதியில மாலையர்க்கு மாலையேற்கோ தோண்டாமல் நின்ற மாலை நின்ற மாலை அடிமுடியும் தேடிக்கான தேடிக்கான அம்பல வானரோட சீர்வாதத்தை சீர்வாதத்தை நான் நல்லருவை நாடலாக்கி நந்திகளை குடமாக்கி நெல்லையத்தில் ராமர் ராமர்வானோ இருகையில வீசுகோலா கோலாயே உந்தன் சொல்லை நாங்கள் பாடே உந்தன் சொல்லை நாங்கள் பாடே எனக்கு துணை இருப்பாய் ஹரி ராமா ராமா போட் போட் தகதை தாயே கலை மகளே சக்தி மலை மகளே கலை மகளே சக்தி மலை மகளே மலை மகளே மலையரசு தாய திருமகளே மலை மகளே தாயே கலைமகளே மலை மலை மகளே மகளே மலையரசன் திருமகளே திருமகளே பார்வதியால் அம்பிகை பாலகிக்கு அருள் புரிவாள் சக்தி வளம் இருக்கும் வணக்கிலே வந்தியன கருள் புரிவாள் இடம் இருக்கும் ஈஸ்வரி எனக்கருள வருவாயமோ என் நெஞ்சு முட்டி நாவுணர்ந்து நாவு தடுமாறும் வேலைதான் என் நாவு தடு மாறாமல் நற்குரலும் மங்கிடாமல் நெஞ்சதுவும் உடைந்திடாமல் நினைவுதடு மாறிடாமல் என் நெஞ்சிலையும் நாவிலையோ நின்று விளையாட வேண்டும் தாயே ஏழைக்கு மனம் இறங்கே இசை கருள வருவாயமோ ஐந்தெழுத்தை ஓரெழுத்தாயே எனக்கு அருள் புரிய வேண்டுமாமோ தாயே எட்டெழுத்தை ஓரெழுத்தாயே இசை மகளே கலை மகளே இசை மகளே கலை மகளே சக்தி எனக்கருள வருவாயமோ எனக்கருள வருவாயமோ சுவாமி அரக்கர்களை கருவறைக்கு அரக்கர்களை கருவறைக்கு ஹரிராம ரகுராமா அன்னை சீதா மணவாளாயே அடியாளுக்கு அருள் புரிவாரு சீதையின் மணவாளா ஸ்ரீராம சிறுமிக்கு நீ அருள் புரிவாரே கோசலைய திருமகனே கோதண்டனே ராமா கோதண்டனே ராமோ குழந்தைக்கு நீ அருள் அருள் புரிவாரே ஓட் 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 தாயே மஞ்சன முகமல முகமலகே மஞ்சன முகமல முகமலகே மாயன் தங்கம் மாறிய மாரியம்மாள் மதலைக்கு நீ அருள் அருள் புரிவாள் கண் கொடுத்த காளியா காளியம்மாள் கதைக்கு வந்து அருள் அருள் புரிவாள் கலிங்கண்ணாச்சி அம்பிகை அம்பிகையே கலிங்கண்ணாச்சி அம்பிகையே கதைக்கு வந்து அருள் அருள் புரிவாள் ஆடும் கதைக்கு வந்து அருள் புரிவாயே தாயே உச்சி கண்ணில் பிறந்தவ பிறந்தவளே உச்சி கண்ணில் பிறந்தவ உச்சி நீ மகாலியா மணமதியிலே அருள் புரி அம்பிகையே பேச்சியா பேராண்ட ஈஸ்வரி புத்திரிக்கு அருள் புரி பேச்சு வச்ச திருமகன் பேரு வச்ச மாயா பேரு வச்ச மதலைக்கு நீ அருள் புரி ஏ
மகன் தவசினாதன் அரசி மகன் தவசினாதன் சிவனான இந்த பெருமாளே செல்விக்கு நீ அருள் புரிவாரே அம்பிகையே ஈஸ்வரி எனக்கு அருள வருவாயா இரட்டை குலம் நன்னகரு சிறப்புடனே குழுவிருக்கும் புலியடி மாட சுவாமி முதல்விக்கு நீ அருள் புரிவாரே மாடனும் மாடத்தையோ மதலைக்கு நீ அருள் புரிவாரே வெயில் காந்த அம்மா வெயில் காந்த வீச்சிருக்க வேண்டுமா வேணுகந்த அம்மாளே வீச்சிருக்க வேண்டுமாமோ ஐயனார் சாஸ்தாவே ஐயனார் சாஸ்தாவே அடியாளுக்கு அருள் புரி ஊழுடையர் சாஸ்தாவே புதல்விக்கு நீ அருள் புரி ஆதினம் காத்தவர் ஐயனார் சாஸ்தாவே அடியாளுக்கு அருள் புரி ஆதி இளதர்க்கராஜா பாதி இள தளவாய் மாடா மாட்டு முகம் கொண்டவாளே மாட சுவாமி ஐயாவே கோட்டை கல்லாதிபதியா கோட்டை மாட சுவாமி ஐயா கோட்டை மாட ஐயா குழந்தைக்கு நீ அருள் புரிவாரே தெப்பையில பிறந்த பிள்ளை தெப்பையில பிறந்த பிள்ளை சீதையவா வளர்த்தவாக செல்ல பிள்ளை தவகருப்பா திரும்பிக்கு நீ அருள் புரிவாரே 21 கூட்டரா 61 வந்திகளோ 61 வந்திகளோ அடியாளுக்கு அருள் புரிவாரே அடியாளுக்கு அருள் புரிவாரே பாடறியன் படிப்பறியே படிப்பறிவே பாட்டில் உள்ள வகையறிவே வகையறிவே நான் பாடறியா நாளை தன்னில் படிக்க வைத்தார் அம்மா அப்பா அம்மா அப்பா நான் ஏடறியேன் எழுத்தறிவே ஏட்டில் உள்ள வகையறிவே நான் ஏடறியா நாளை எழுத வைத்தார் என் குரு வெள்ளிசை அறியாத நாளை நான் அறியாத நாளை எனக்கு விவரம் செய்தார் என் குரு விவரம் செய்தார் என் குரு சுவாமி 5 நல்ல வயதனிலே 5 நல்ல வயதனிலே அறியாத பிராயத்திலே அறிவுகளை படிக்க வைத்த அம்மா அப்பாவை நான் மறவே கச்சுதந்த வாத்தியாரே என் கனவிலையும் மறப்பதில்லை நான் சொல்லி தந்த வாத்தியாரே என் சொப்பனத்தில் மறப்பதில்லை நான் ஒரு நாள் மறந்தாலோ நான் ஒரு நாள் மறப்பதில்லை என் நெஞ்சொரு நாள் மறந்தாலோ நினைவொரு நாள் மறப்பதில்லை நான் சொல்லாலே மறந்தாலோ சொல்லி தந்த வாத்தியாரே நான் சொல்லி தந்த வாத்தியாரே அடியா சொப்பனத்தில் மறப்பதில்லை இல்லையே அடியான் சொப்பனத்தில் மறப்பதில்லை சுவாமி கற்றுதந்த வாத்தியாரே கற்றுதந்த வாத்தியாரே அண்ணாவி ஒருவர்தான் தென்னிந்திய தேசமையோ தென்காசி மாவட்டத்திலே சீமையெங்கும் எழுகடலோ
தென்காசி முக்கடலும் சீமை எங்கும் கியாதி பெற்று சீவநல்லூர் நகரில் வாழும் மாநிலமும் கியாதி பெற்று மாநிலமும் அண்ணாவி மாட சுவாமி புலவர் பாதம் சுவாமி புலவர் பாதோ சுவாமி சுந்தரங்கள் ஊச்சொரியோ சுந்தரங்கள் ஊச்சொரியோ சுந்தர பாண்டிய புறமதியிலே ஜோதிமணி கவிகள் பாடும் சூளுலகம் கியாதி பெற்று சூளுலக தாத்தா சொக்கலிங்க புலவர் பாதம் தாத்தா சொக்கலிங்கர் புலவர் பாதோ எனக்கு கற்றுதந்த வாத்தியாரே அண்ணாவி குருவர் ஜாதி மல்லி பூச்சொரியோ சடையப்பூரம் நகரில் வாழ்ந்த சமுத்திரமும் கியாதி பெற்று சமுத்திரமும் கியாதி பெற்று சண்முக கோணர் புலவர் பாதம் தாத்தா சண்முகவேல் கோனார் புலவர் பாதோ எனக்கு கற்றுதந்த வாத்தியாரே கற்றுதந்த வாத்தியாரே அண்ணாவி குருவர் தென்னிந்திய தேசமையோ தென்காசி மாவட்டத்திலே பாருலகம் கியாதி பெற்று பண்போலி மாநகரில் வாழும் மாநிலமும் கியாதி பெற்று மண்டலங்கள் படைத்த மண்டலங்கள் படைத்த அம்மா மாரியம்மா புலவர் பாதோ அண்ணாவி மாரியம்மாள் புலவர் பாதோ என் குருவினோட சீர்வாதத்தை சீர்வாதத்தை குருவினோட சீர்வாதத்தை சீர்வாதத்தை நான் கொண்டேன் ஐயா என் சிரசில் என் சீரசில் இங்க வந்த சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் இனி வரப்போற பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் வணக்கம் செய்தோம் 6 பேரும் 6 பேரும் இங்க கூடியிருக்கும் பெரியோர்க்கெல்லாம் பெரியோர்க்கெல்லாம் இனி கூட போகும் சபையோர்க்கெல்லாம் சபையோர்க்கெல்லாம் குழந்தை நானும் நமஸ்கரித்தேன் நமஸ்கரித்து சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே சபை நிறைந்த தாய்மாரே கல்வி கற்ற பெரியோரே தொழில் படித்த கலைவாணர் உங்கள் பிள்ளை சுதானானோ இந்த ஐயாவோட வாசலிலே அரக்கங்கதை பாட போறோ அனைவருமே கேட்டிடுங்கோ நாங்கள் சாஸ்தாங்கதை பாட போறோ சபையோர்கள் கேட்டிடுங்கோ நான் பாடுகின்ற பாட்டலிலே பழுது குற்றம் வந்திட்டாலோ நான் சொல்லுகின்ற சொல்லதிலே சொல் குறைகள் இருந்தாலோ சொந்த குழந்தை போல என்ன வேண்டோ அறிந்து நான் பாடிட்டாலோ அறியாமல் பாடிட்டாலோ தெரிந்து நான் பாடிட்டாலோ கதையை தெரியாமல் பாடிட்டாலோ முன் சொல் பின்னால் வந்துட்டாலோ இல்லை பின் சொல் முன்னால் வந்துட்டாலோ 6 பிள்ளை 100 போற்றோ 6 பிள்ளை 100 போற்றோ எங்களை ஆதரிக்க வேண்டுமையாயே ஆதரிக்க வேண்டுமையோ சபையோர்களே பெரியோர்களே பெரியோர்களே
சபை நிறைந்த எங்கள் தாய்மார்களே, தாய்மார்களே, சபையோர்கள் பெரியோர்கள் எங்களை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே மற்றும் தந்தைமார்களே, ஆமா வாலிப இளம் சிங்கங்களே, சிங்கங்களே, என் அருமை சகோதர சகோதரிகளே, சகோதரிகளே, ஆ, அதாவது என்ன? பார் உலகமெல்லாம் கியாதி பெற்று வரக்கூடிய வரக்கூடிய மாநிலங்கள் புகழ் படைத்து மண்டலங்கள் பெயர் படைத்த பெயர் படைத்த என் அம்மா பண்பொழி மாரியம்மாள் அவர்கள் பெற்றெடுத்த அருந்தவ புதல்வி அருந்தவ புதல்வி, என் பேரு சுதா. சுதா. இந்த வில்லிசையில் நாங்கள் புதிதாகவே ஆரம்பமாகி இருந்தாலும் இருந்தாலும் எங்கள் மீது அதிக அன்பும் ஆதரவும் கொண்டு ஆச பாசங்கள் கொண்டு ஆமா நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த அன்போடு வரவழைத்துள்ள சரி இந்த கோவில் நாட்டாமை தர்மகர்த்தா பொக்கிஸ்தார் கணக்கப்பிள்ளை கணக்கப்பிள்ளை மற்றும் ஊர் பொதுமக்கள் சார்பாக சார்பாகவும் நமக்கு அட்வான்ஸ் கொடுத்த அன்போடு வரவழைத்துள்ளார்கள். அவர்களுக்கு நாங்கள் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி நன்றி நன்றி. இந்த இரட்டைகுளமா நன்னகரில் இரட்டைகுளம் நன்னகரில் சிறப்புடனே குழுவிருந்து வரக்கூடிய என் அப்பன் புலியடி மாடசுவாமி திருவாலயத்தில் இன்னைக்கு என்ன நாளு? இன்னைக்கு குடியழைப்பு தினம். நீங்க சொல்லுத குடியழைப்பு இல்ல, அது நாளை கழிச்சு. இன்னைக்கு குடியழைப்பு என்றால் குடிமக்களை, அதாவது சொந்த பந்தங்கள் எல்லாம் கோயில் கொடைக்கு கூப்பிடுவாங்க. அதனால் இன்னைக்கு குடியழைப்பு தினத்தை முன்னிட்டு நம்ம அப்பன் மாயாண்டி சுடலையோட திருவாலயத்தில் புலியடி மாடசுவாமி ஆலயத்தில் இன்று முதலாக என்ன கதை படிக்கணும்? யாருக்கு படிக்கணும்? உங்க தாத்தாவுக்கு நீங்க வீட்டுல போய் படிங்க. இங்க இந்த ஆலயத்துல என்ன படிக்கணும் தெரியுமா? எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் முதலாக சாஸ்தாவுக்கு படிக்க வேண்டும். அப்படியா? பச்சடி சாப்பிட்டதுனால நாக்கு வளைக்கிக்கிட்டு போதும். சரிதானே? அதனால் எந்த ஒரு ஆலயமாகவே இருந்தாலும் முதலாக சாஸ்தாவுக்குத்தான் பாட வேண்டும். 2 நாள் நிகழ்ச்சியாக இருந்தாலும் சரி, 3 நாள் நிகழ்ச்சியா இருந்தாலும் சரி, இல்ல ஒரே ஒரு நாள் கொடைவிழாவாக இருந்தாலும் சரி, முதலாக சாஸ்தாவுக்கு ஒரு நாள் கொடைவிழானா நாளே வார்த்தையில் பிறவி செய்யலாம். இன்னைக்கு 3 நாள் கொடைவிழா சீரும் சிறப்புமாகவே நடந்து வருகிறது. ஆமா, இன்னைக்கு சாஸ்தாவின் திருக்கதையை விரிவாக பாட வேண்டும். அதனால் ஏன் முதலாக சாஸ்தாவுக்கு படிக்கணும் தெரியுமா? நாம எல்லோரும் தாய்க்கும் தந்தைக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வந்து பிறந்த சாதாரண மானிட மனுக்கள். ஆனால் தர்மஞான சாஸ்தா அப்படி அல்ல. அரிக்கும் சிவனுக்கும் ஐயனுக்கும் மெய்யனுக்கும் அப்பாவுக்கும் வந்து பிறந்த தர்மஞான சாஸ்தா. அப்பேற்பட்ட சாஸ்தா வந்து பிறந்தாரே ஆனால் சகல தெய்வங்களும் ஆலயத்திற்கு வருமா? ஐயன் வந்து பிறந்தாரையானால் அனைத்து தெய்வங்களும் ஆலயத்திற்கு வரும். சாஸ்தா வந்து பிறந்தாரனா நம்ம அப்பன் புலியடி மாடசுவாமி, பேச்சியம்மா, எல்லா கோமரமும் கூப்பிடாமலே குதி போட்டு ஆடி வருவாங்க. குதிச்சு ஆடுமோ? சரிதானே? அதனால் அப்பேற்பட்ட சாஸ்தாவின் திருக்கதையை நாங்கள் பாட இருக்கிறோம். நாங்கள் பாடும் பாட்டில் பலது குற்றங்கள், சொல் குற்றங்கள், இசை குற்றங்கள், கதை குற்றங்கள், கதையிலே பொருள் குற்றங்கள், சாரீர குற்றங்கள் இருந்தாலும் சரீர குற்றங்கள் இருந்தாலும் எங்க ஆட்கள் அடிக்கக்கூடிய மேல தாளங்களில் குற்றங்குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருந்தாலும் பின் சொல் முன்னால் இருந்தாலும் உங்கள் வீட்டு குழந்தை ஒரு தவறு செய்தால் அதற்கு எப்படி ஆதரவு கொடுப்பீர்களோ அதே போன்று எங்களுக்கும் ஆதரவு கொடுக்குமாறு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு முன்னால் இந்த ஆலயத்தில் நம்ம அம்மா வந்து படித்திருக்காங்க. அம்மாளுக்கு முன்னாடி எத்தனையோ புலவர்கள் படித்திருக்கலாம். எனக்கும் முன்னாடி எத்தனையோ புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் இந்த ஆலயத்தில் பாடி இருக்கலாம். நானோ சிறு குழந்தை. என் சிற்றறிவுக்கு தகுந்தபடியாக என் குருநாதர் எனக்கு சொல்லி கொடுத்தபடியாக அடியால் உங்கள் முன்னால் பாடுகின்றேன். அடிச்சு கொண்டாலும் படிக்கணுமா? அப்படியா?
சரிதான். ஆ, அதனால் என்ன நாங்கள் பாடும் பாட்டில் எந்த குற்றங்குறைகள் இருந்தாலும் இருந்தாலும் 6 பிள்ளை 100 குற்றம் ஆமா என்பதை போல சரி எங்கள் 6 பேருக்கும் நீங்கள் ஆதரவு கொடுக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நான் கேட்டுக்கொண்டு இப்போது சாஸ்தாவின் திருக்கதையை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம். எப்படி பாதி மதி மான்மலகோ ஆமோ கங்கையோடு பாம்பணிந்து ஆமையோ பார்வதியை மனம் புரிந்த அவனே ஆதிசிவன் மோகமது கலியுதமாகி கலிவிதமாகி அச்சுதன் என் பெருமாள் இரு கரத்தினால் ஏந்த ஆமோ ஜோதி மணி விளக்கு ஒளிவு போல் ஒளிவு போல் 5 மைந்தர்கள் தோளினில் பூணூல் இளங்கத் தோன்றி தோன்றி மேதினில் ஆமோ அரிக்கும் சிவனுக்கும் அரிகர புத்திரனாக வந்து பிறந்த பிறந்த அதாவது என்ன இப்ப நான் சொன்ன இந்த 5 வார்த்தையில சாஸ்தா வந்து பிறந்துட்டாரு. பிறந்துட்டாரு ஆனா அவர் எப்படி பிறந்தாரு, எங்க வந்து பிறந்தாரு, என்ன செய்தாருன்னு தெரியணும்ல. ஆமா அதனால அந்த கதையை நாங்கள் சரி அப்பேற்பட்ட தர்மஞான சாஸ்தாவின் திருக்கதையை நாங்கள் பிரித்து சொல்வோமே. தானாகிய பொண்ணு வெள்ளி கைலாசத்தே ஐயோ கைலாசத்தே அங்கே தர்க்கன் சிவமாலோ கொலுவீரந்தாரே ஐயோ கைலாசத்தே ஆதி வெள்ளி என்னும் கைலாசத்தில் அங்கே அரண்னோடு பார்வதியும் கொலுவே கொலுவேரந்தாரே இந்திர லோகமன்னும் பட்டணத்தில் அங்க இந்திரன் இந்திரணியும் கொலுவேரந்தாரே சத்திய லோகமன்னும் பிரமலோகத்தில் அங்க சதுர்முகன் சரஸ்வதியும் கொலுவேரந்தாரே அங்க வளரும் வைகுண்ட ஸ்தலமாயிலே அங்க வளரும் வைகுண்ட ஸ்தலமாதிலே மாயோன் பச்சமலச்சுமியும் கொலுவேரந்தாரே ஐயோ தலமாதிலே முப்பத்தி முற்கோடி தேவர்களோ 48,000 கோடி மார்களோ அகஸ்திரரோடு புலத்தீசரோ அழகு கலைக்கோட்டு மாமோனி யாரே அங்க அமரர் தேவரோடு முனிவர்களோ அட்டதுக்கு பாலகரும் கொலுவேரந்தாரே யானை மூகத்தம்பி கணபதி யாரே என் அப்பன் 6 முகத்துடனே வேள வேலவரோ அங்க சுடரும் ஒளிவுதனில் நாரதரோ ஜோதி மார்க்கண்டையன் கொலுவேரந்தாரே அங்க நந்தி படைகளோடு பூதங்களோ ஐய நந்தி படைகளோடு பூதங்களோ கைலையில் 4 லட்சம் கோடி வேப்படையாரே
சாட்சாதி சிவபெருமாளோடு ஆதி கைலாசத்தில் யார் யாரெல்லாம் கொலுவிருந்து வருகிறார்கள் தெரியுமா? யாரெல்லாம்? ஆகாயத்தில் சூரியரோ அன்பு குளிர் சந்திரரோ ஆகாயவாணியோடு அன்னை கங்காதேவி கொலுவிருந்தாள். கங்காதேவி கொலுவிருந்தாளே. ஏய் கொலுவிருக்கும் நாளை கைலாச வாசலிலே கடவுளான பகவானே தெய்வலோக ரம்பையெல்லாம் திருநடனம் ஆடுவாரே. ரம்பையவ வருவாளா, நடனங்கள் ஆடுவாளா, ஊர்வசியை வருவாளா, உல்லாசமாய் பாடுவாளே. மேனகைய வருவாளே, மிருதங்கமும் போடுவாளே. சரஸ்வதி வருவாளே, சரஸ்வதி அம்மா சங்கீதமும் பாடுவாளே. சங்கீதங்கள் பாடுவாளே. அப்பேற்பட்ட இறைவன் வாழக்கூடிய கைலாசபதியில் ஆண்டவனாகிய சாட்சாதி சிவபெருமாள் நீலகண்டன், கரைக்கண்டன், காலகண்ட மூர்த்தி என்றும் அழைக்கப்பட்ட சங்கரன், சதாசிவன், சர்பாகரன், சாலாசூலன், காலாகலன், காமதக்கண்ணன், கண்கண்ணன், திருநயன், திகம்பரன், திரிசூலன், தில்லை அம்பலன், திருநீலகண்டனாகிய சிவபெருமாள் யானை தோல் போர்வையும் புலித்தோல் ஆசனத்தோடு உமா மகேஸ்வரியோடு உடையவன் பகவான் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருந்து வரக்கூடிய ஈசனாகிய சிவபெருமான் 14 உலகங்களை படைத்து 224 புவனங்களை படைத்தார். 7 சப்தாசாரங்கள் ஆகப்பட்ட கடல்களையும் படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையும், கற்பைக்குள் வாழும் சிசுவையும், முட்டைக்குள் இருக்கும் குஞ்சியையும் ஈசன் படைத்து ஓர் அறிவு முதல் 6 அறிவு உடைய மானிட மனுக்களை சிவன் படைத்திருக்கிறார். அப்படி 6 அறிவை கொடுத்து 3 ஆசையை படைத்து நமக்கு எல்லாம் எஞ்சான் உடம்பை கொடுத்து ஒரு ஜான் கும்பியை படைத்தார். அவங்க கையால அவங்க உடம்ப அளந்து பார்த்தோம்னா 8 ஜான் இருக்குமா. அந்த 8 ஜான்ல ஒரு ஜான் வயிற்றை தான் படைத்தார். அக்கா இப்படி எல்லாரும் எந்திரிச்சு போனீங்கன்னா நாங்க என்ன செய்ய? எங்க போறீங்க? அப்படி படைத்த மனுக்கள் இவ்வூமியில் வாழ வேண்டும் என்று ஆண்டவன் இவ்வுலகையை 3ஆகவே பிரித்தார். அதலை, சுதலை, ஆதி பாதாளம் என்றும். அதலை என்றால் ஆகாய உலகம், சுதலை என்றால் நாமல் வாழக்கூடிய இந்த மத்திப பூமி, இதற்கும் கீழ் ஒரு உலகம், அதுதான் ஆதி பாதாள உலகம். மம்பட்டி கொடுத்து நீ தோண்டிலாம் அங்க பார்க்க முடியாது. இதே மாதிரி ஒரு உலகம் இதற்கு கீழ் இருக்கு. ஆமா, அங்க அசுர அரக்கர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். அப்பேற்பட்ட ஆதி பாதாள உலகத்தில் அரக்கர்களோட இடம் மதிலே யார் யாரெல்லாம் வாழ்ந்து வருகிறார்கள் தெரியுமா? பாதாள உலகத்திலே பாதாள உலகத்திலே ரிஷி முக வர்ணனுமா, இரத்த கண்ணி பெண்ணவளோ, அவர் மன்னவனும் தேவியுமா, மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரார், கொண்டவனும் தேவியுமா, நகமும் நல்ல சதையும் போலே நலமுடனே வாழ்ந்து வாராரே. ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டோ அவர் ஒற்றுமையாய் வாழ்ந்து வாராரே. அந்த பால உலகத்திலே ஆதி உலகத்தில்
ரிஷிவர்ணனும் பெண்ணவளும் பெண்ணவளும் மணவனும் தேவியும் மணமகிழ்ந்து வாழ்ந்து வருகிறார்கள். வருகின்றார்கள். கொண்டவனும் தேவியும் குணமுடனே வாழ்ந்து வரும்போது ஆமோ ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாய் வாழ்ந்து வருகிறார்கள். வாழ்ந்து வருகின்றார். அப்படி வாழ்ந்து வரும் நாளையில் நாளையில் அந்த ரிஷிமுகா வர்ணன் 56 தேசத்திற்கும் அதிபதியானவர். அதிபதி சக்கரவர்த்தி. ஆமா, அப்பேற்பட்ட ரிஷிமுகா வர்ணனுக்கும் ஆமையா அந்த இரத்த கண்ணி பெண்கொடிக்கும் பெண்கொடிக்கும் ஆதி பாதாள உலகத்தில் உலகத்திலே அங்க ஏழரையா கோபுரம். ஏ அம்மா ரத்த கண்ணி, பிள்ளை இல்ல பிள்ளை இல்லைன்னு ஏன் அழுது புலம்புத? 60 வயதானாலும் ஆண்டவன் அருள் இருந்ததையானால் கண்டிப்பாக குழந்தை இருக்கும். 70 வயதானாலும் ஈசனுடைய அருள் இருந்ததேயானால் கண்டிப்பாக குழந்தை ஒன்று கிடைக்கும் அம்மா. அதனால் நமக்கு பிள்ளை ஒன்று வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஏடி அம்மா ரத்த கண்ணி, ஏடி அம்மா ரத்த கண்ணி, பிள்ளை ஒன்று வேண்டுமானால் பெருந்தவமும் இருக்கணும், ஆண்டவன நினைக்கணுமே, அருந்தவமும் இருக்கணுமே, பகவானை நினைக்கணுமே, பாறைத்தவம் செய்யணுமே, கடவுள நினைக்கணுமே, கடவுளை நினைக்கணுமே, கடியத்தவம் இருக்கணுமே. ஏடி அம்மா ரத்த கண்ணி, ரத்த கண்ணி, ஏடி அம்மா ரத்த கண்ணி, ரத்த கண்ணி, பிள்ளை ஒன்று வேண்டுமானால் வேண்டுமானால் நாம் பெருந்தவமும் இருக்கணுமே, இருக்கணுமே, மதலை ஒன்று வேண்டுமானால் வேண்டுமானால் மனிதவமும் இருக்கணுமே, இருக்கணுமே, குழந்தை ஒன்று வேண்டுமானால் கொடியதவோ இருக்கணுமே. அங்க மன்னவனும் சொன்னபோதே அங்க ரத்த கண்ணி ஏது சொல்வாளே, அவ அப்படியே ஆட்டுமென்றோ குளித்து அம்மா நீராடே, அவ கோலவர்ண பட்டுடுத்தே அவ பிள்ளை ஒன்று வேண்டுமென்றோ, அவ பிள்ளை ஒன்று வேண்டுமென்றோ அங்க பெருந்தவமோ இருப்பவாராளே. அவளோ பெருந்தவமோ இருக்கவாராளே. பிள்ளை ஒன்று வேண்டுமென்று ரிஷிமுகா வர்ணனும் இரத்த கண்ணி பெண்ணவளும் அவர்களுடைய அரண்மனையில் ஆதி பாதாள உலகத்தில் தவம் இருந்து வருகிறார்கள். அப்படி இருவேர்களும் தவம் இருந்து வாரபோது அவர்களை போலவே இன்னும் ஒருவர் தவம் இருந்து வருகிறார். அது யாரம்மா? அவர்தான் வண்டுமுகா ரிஷி. வண்டுமுகா ரிஷி இல்லறத்தை வெறுத்து ஈசனை கண்டு ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் என்று வண்டுமுகா ரிஷியானவர் தவம் இருந்து வருகிறார். ஏன் அவர் ஈசனை கண்டு ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் என்று தவம் இருக்கா? எதற்காகம்மா? ஆதியிலே ஈசன் பட்டத்தை பெற்றவர்கள் 5 பேர்கள். 5 பேர்கள் தான். அகத்தீஸ்வரர், குலத்தீஸ்வரர், நந்தீஸ்வரர், ராவண ஈஸ்வரர், சனி ஈஸ்வரர். அவர்களோடு சேர்ந்து நாமளும் ஈசனை கண்டு ஈசன் பட்டத்தை வாங்க வேண்டும் என்று அந்த வண்டுமுகா ரிஷியும் தவம் இருந்து வருகிறார். அப்ப மும்மூர்த்திகள் பார்த்தார்கள், வண்டுமுகா ரிஷியின் தவத்தை இப்படியே விட்டு விட்டோமானால் கைலேங்கிரிக்கு வந்து முற்று மோட்சம் அடைந்து விடுவார் என்று, அதனால் அவர் தவத்தை நாம் கலைத்தாக வேண்டும் என்று அழகிலே சிறந்தவன் மன்மதன். அழகிலே சிறந்தவன் யாரு? மன்மதன். அந்த மன்மதனை ஒரு கை குழந்தையாக வடிவமைத்து வண்டுமுகா ரிஷியின் தவத்தில் கொண்டு வந்து அந்த குழந்தையை போட்டார்கள். குழந்தை கூவா கூவா என்று குரல் கொடுத்த உடனே வண்டுமுகா ரிஷியானவர் தவத்தை மறந்தார், கண் விழித்து பார்த்தார். குழந்தையின் சத்தத்தை கேட்டா யாரதான் பார்க்காம இருப்பா? பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை அழுதுச்சுன்னா உடனே நம்ம குழந்தை தான் அழுகுதோன்னு ஓடி போய் பார்ப்போம். அதே மாதிரி குழந்தை
குழந்தையின் சத்தத்தை காதில் கேட்டு கேட்டு தன் தவத்தை மறந்து கண் விழித்து பார்த்தார் வண்டுமுக அரிசியானவர். ஆமா குழந்தையை கையில எடுத்து அள்ளி அரவணைத்து ஆவலோடு முத்தமிட்டார். முத்தமிட்டு அப்ப மும்மூர்த்திகள் மீண்டும் ஆகாய மார்க்கமாகவே வந்து வந்து குழந்தைய வந்து போட்டதும் அவர்கள் தான். அவர்களேதான். ஆனா இந்த குழந்தை எப்படி வந்தது என்று தெரியாத மாதிரி வண்டுமுக ரிஷியின் இடத்தில் வந்து, ஆமா டேய் வண்டுமுக ரிஷி, ஏ ரிஷி, கல்யாணமே ஆகாத உமக்கு இந்த கை குழந்தை ஏது? ஏதப்பா நீயோ நித்திய பிரம்மச்சாரியானவர். ஆமா அப்படி இருக்க உமக்கு இந்த ஏந்தும் பிள்ளையாது எதற்கு அப்பா என்று மும்மூர்த்திகள் ஆகாய மார்க்கமாகவே நின்று கேட்க, ஆமோ அப்பந்தான் வண்டுமுக ரிஷி ஞானத்தால் அறிந்து பார்த்தார். பார்த்தார். இதனால் இதுவரைக்கும் இந்த குழந்தை இங்க இல்ல. இல்லையே. ஆனால் என் தவத்தை கலைக்க யாரோ இந்த குழந்தையை ஏவல் செய்து அனுப்பி இருக்கிறார்கள். ஆமா ஏவல் செஞ்சு அனுப்பிச்சிருக்காங்க. ஆமா என்று வண்டுமுக ரிஷியானவர் குழந்தையின் காலை தலைகீழா பிடித்தார். தலைகீழா பிடிச்சு கொண்டு, ஆமா காலு எங்க இருக்கு? மேலனிக்கு அவர் கையில இருக்கு. தலைகீழ பிள்ளை தொங்குது. உடனே காலை பிடித்தார். டேய் கிராதகா, என் தவத்தை கலைக்க பிறந்த சண்டாளா, என் தவத்தை கலைக்க யார் உன்னை ஏவல் செய்து அனுப்பினார்களோ நீ அவர்களுக்கே விரோதமாக சென்று நாளை ஒரு காலத்தில் வனங்களில் அலைந்து திரிந்து படைத்தவர் கையாலேயே மாண்டு மடிவாயாக போ என்ற சாபத்தை கொடுத்து குழந்தையை வீசி எறிந்தார். அப்படி வீசி எறியப்பட்ட குழந்தை ஆகாய மார்க்கமாகவே உருண்டு வந்து எங்க வந்து விழுந்துச்சு? பாதாள உலகத்தில் யார் தவம் இருந்து வரா? அப்படியா? நான் உன் பேரனும் பேத்தியாலும் தான் இருக்கவளோன்னு நினைச்சேன். நீ அதை சொல்ல மாட்டியோன்னு நினைச்சேன். அப்படி ஆதி பாதாள உலகத்தில் ரிஷிமுகா வர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணவளும் பிள்ளைக்காக தவம் இருந்து வருகிறார்கள் பாருங்க. அவர்கள் தவத்தில் இந்த குழந்தை வந்து விழுந்தது. உடனே குழந்தையின் சத்தத்தை கேட்டு அவர்களும் தவத்தை மறந்தார்கள். குழந்தையை கண்டார்கள். அவர்கள் ஏற்கனவே குழந்தை ஒன்று வேண்டும் என்றுதான தவம் இருந்து வந்தார்கள். அதனால் ஆண்டவன் அருளால நமக்கு இந்த குழந்தை வந்து கிடைத்து விட்டது என்று குழந்தை பிறந்த சந்தோஷத்தை கொண்டு அந்த ரிஷிமுகா வர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணவளும் என்ன செய்தார்கள் தெரியுமா? வாரி மெல்ல கையில் எடுத்து வரநலச்சோம் முத்தமிட்டார். சேர்த்து மெல்ல கையில் எடுத்து செவியோடு முத்தமிட்டார். அவர் கோரி மெல்ல தானெடுத்து கோரி மெல்ல தானெடுத்து கோடி லட்சம் முத்தமிட்டாரே. அள்ளியவர் அரவணைத்தோ ஆவலோடு முத்தமிட்டாரே. பிறந்த அந்த குழந்தையை அரண்மனைக்கு கொண்டு வந்தோ இரத்தக்கண்ணி பெண்கொடியால் அவ குளிப்பாட்டி நீராட்டி சேனையது ஊட்டுவாரோ. செல்ல மகன் பிறந்தான் என்று 56 அரசருக்கும் அறிக்கையை கொடுத்தார்கள். தவம் இருந்து பிறந்த குழந்தை. அதனால் குழந்தை பிறந்த செய்தியை 56 தேசத்திற்கும் தெரியப்படுத்த வேண்டும் அல்லவா? அந்த ரிஷிமுகாவர்ணன் 56 தேசத்திற்கும் அதிபதி. அதனால் அவருக்கு கீழ் இருக்கக்கூடிய அரசர்களுக்கெல்லாம் 55 தேசத்துக்கெல்லாம் அறிக்கையை கொடுத்தார்கள். அந்த அறிக்கையை காதில் ஏற்பட்ட தான தர்மங்களை வழங்கி பிறந்த குழந்தைக்கு பெயர் நாமம் வைத்தோம். அதனால் 56 தேசத்து அரசர்கள் முன்னிலையில் பிறந்த குழந்தைக்கு பெயர் நாமம் வைக்க வேண்டும் என்று அந்த ரிஷிமுகாவர்ணனும் இரத்தக்கண்ணி பெண்ணவளும் என்ன பெயர்க்கலாம் என்று யோசித்தார்கள். அப்படி யோசிக்கும் போது அந்த குழந்தை எப்படி வந்து வட்டலில் சாதம் போட்டால் வாரி உண்ண மாட்டான் என்று இளையதில் சாதம் போட்டால் எடுத்து உண்ண மாட்டான் என்று தங்க தளிகையில் தயிர் வெண்ணெய் பிசைந்து காக்காய ஏச்சம் காட்டி கண்மணிக்கு ஊட்டி வளர்த்து வருகிறார்கள். அப்படி வளர்த்து வரும் நாளையில் அந்த வல்லரக்க ராஜுதனுக்கு வயது எத்தனை தெரியுமா? ஒன்று நல்ல வயதுமாச்சு ஒன்று நல்ல வயதுமாச்சு ஊந்து விளையாடுவானோ இரண்டு நல்ல வயதனில இருந்து விளையாடுவான்
முடியிறக்கி காது குத்தி காதும் குத்தி அங்க முத்தால கம்மலிட்டு கம்மலிட்டு காது குத்தி கடுக்க போட்டு கைக்கு தங்க காப்பு போட்டு நாளும் நல்ல வயதுள்ளே வயதாச்சு வயதுமாச்சு நடந்து விளை ஆடுவானோ ஆடிவாரா விளை ஆடிவாரானே வயதுமாச்சு வயதுமாச்சு நடந்து விளை ஆடுவானோ ஆடிவாரா விளை ஆடிவாரான் ஐந்து நல்ல வயதனிலே அறிவுக்களை படிப்பானோ ஆறு நல்ல வயதனிலே ஆயகளை படிப்பானோ ஐயா ஏழு நல்ல வயதனிலே என் சுவடி படிப்பானோ எட்டு நல்ல வயதனிலே எட்டு பாடம் அது எழுதுவானோ அவன் 9 வயதனிலே ஓலை சுவடியதும் படிப்பானோ 10 12 வயதுக்குள்ளே 12 வயதுக்குள்ளே அவன் பலகளையும் படிப்பானோ வல்லரக்கே பலகளையோ படிப்பானோ 12 வயதுக்குள் அரக்கன் பலகலைகளையும் கற்று முடித்தான். யானை ஏற்றம், குதிரை ஏற்றம், அழகு உயர்ந்த தொழில் படித்து மல்லிடம்பு, சிலம்பு தொழில், மயக்கும் வித்தை பாடம் இத்தனை பாடத்தையும் வல்லரக்கன் தவறாமல் படித்து வருகிறான். அப்படி பல கலைகளையும் கற்று முடிப்பதற்குள் வல்லரக்கனுக்கு வயது எத்தனை? 16 வயது ஆகிவிட்டது. 16 வயதாச்சு. கிருகிருன்னு கீரை தண்டா வளர்ந்துட்டான். 16 வயசுல எப்படி இருப்பான்? அப்படிதான் இருப்பான். 4 வேதங்கள், 6 சாஸ்திரங்கள், 18 புராணங்கள், 32 தான தர்மங்கள், 96 தத்துவங்கள், 108 யாகமங்கள், ஆயகளை 64 கற்று முடிப்பதற்குள் அரக்கனுக்கு 16 வயது ஆகிவிட்டது. இந்த 16 வயதனில் அந்த ரிஷிமுகா வர்ணனும் ரத்தக்கண்ணி பெண்கொடியாலோ நாமளுக்கோ வாழும் பருவங்கள் போய் வைகுண்டம் சேரக்கூடிய காலம் வந்து விட்டது. தன் மகனுக்கு பால பருவங்கள் போய் பருவ காலங்கள் வந்து விட்டது. அதனால் ரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் தன் கணவன் இடத்தில் வந்து, என் கணவா ராஜமன்னா, தன்னுடைய மகனுக்கு 16 வயது ஆகிவிட்டது. இந்த வயதில் அவனுக்கு திருமணத்தை முடிக்க வேண்டும், நாம் திருப்பூட்டி பார்க்க வேண்டும், கல்யாணத்தை முடிக்க வேண்டும், நாம் கண்குளிர பார்க்க வேண்டும் என்று அந்த இரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் சொன்ன போது ரிஷிமுகா வர்ணனும் அப்படியே ஆகட்டும் என்று அரக்கனுக்கு நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்று எண்ணினார். நாட்டை ஒப்படைக்க வேண்டும் என்றால் அரக்கனுக்கு கல்யாணம் முடிக்க வேண்டும். அதாவது ஒரு வீட்டு பொறுப்பு வரணும்னாலே ஆனா பிறந்த ஆம்பளைக்கு எதுக்கு கால் கட்டு போடுதாங்க? கல்யாணம் எதுக்கு முடிக்காங்க தெரியுமா? அவன் 23 வயசு வரைக்கும் இஷ்டப்படி எங்கனாலும் நண்பர்களோட சேர்ந்து வருவான். 21 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் அவன் வீட்டுல பெத்தவங்க பேச்ச கேட்கவே மாட்டான். 6 வயசுல கேட்க மாட்டேக்கு, 21 வயசுல கேட்கும். அதனால இவனுக்கு முதல்ல கல்யாணத்தை முடிச்சு வச்சாதான் நம்ம பேச்ச கேட்க மாட்டேக்கான். பொண்டாட்டி வந்ததுக்கு பிறகு அவ பேச்ச கேட்டுதானே ஆகணும். அவ இருனா இருக்கணும், எந்தினா எந்திக்கணும். கீச்சுன கோட்டை தாண்டவே கூடாது. அப்படிலாம் இப்ப யாரும் இருக்க மாட்டாங்க. அம்மா அப்பா பேச்ச கேட்காங்களே இல்லையோ, பொண்டாட்டி பேச்ச யாரும் மீறவே மாட்டாங்க. ஆமா, கட்டக்காரெல்லாம் அப்படிதான். அவர் பொண்டாட்டி இந்த இடத்துல கோடை போட்டுட்டு அங்க நில்லுங்கன்னா அவர் அப்படியே நிப்பாரு. ஆமா, எந்த கால்ல நிக்காரோ அதே கால்ல தான் நிப்பாரு.
அதனால் தன் மகனுக்கு கல்யாணத்தை முடித்து வைத்தால்தான் ஆமா நாட்டை அவன்கிட்ட ஒப்படைக்க முடியும் என்று இன்றோ அந்த இரத்தக்கண்ணி பெண்கொடியானவள் ஆமா வல்லரக்கனின் அம்மான் மகளாகிய பவளக்கண்ணியை வரவழைத்து, ஆமையா அம்மான் மகள்னா யாரு? யாரம்மா அம்மா தாய்மாமா மகா. தாய் மாமன் மக வல்லரக்கனுக்கு தாய்மாமா மகளாகிய பவளக்கண்ணியை வரவழைத்து பவள பண்ணிய வர வல்லரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் திருப்பூட்டினார்கள். பவள பண்ணிக்கு திருப்பூட்டினா பவள பண்ணி இல்ல, பவளக்கண்ணி. கண்ணியா காது உனக்கு என்னாச்சு? கேட்க மாட்டேங்குது. கேட்க மாட்டுக்கா? ஈயத்தை காய்ச்சி ஊத்து உள்ள. போன கோயில்ல இக்கிட்டு வச்சாங்க, பக்கத்துல பார்த்து வச்சாங்க. அப்படியா? நானும் யாரோ காத்துலதான் ஒரு குடுப்பு கொடுத்துட்டாங்களோன்னு பார்த்தேன். அதனால் பவளக்கண்ணியை கொண்டு வந்து வல்லரக்கனுக்கும் பவளக்கண்ணிக்கும் திருப்பூட்டி பாதாள உலகத்தையே அந்த ரிஷிமுகாவர்ணன் வல்லரக்கனிடத்தில் ஒப்படைத்தார். எப்படி ஒப்படைத்தார் தெரியுமா? என் மகனே வல்லரக்கா, வல்லரக்கா, என் மகனே வல்லரக்கா, வல்லரக்கா, செங்கோலும் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு, சிம்மாசனம் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு, நாடு எல்லாம் உன் பொறுப்பு, உன் பொறுப்பு, நகரம் எல்லாம் உன் பொறுப்பு என்று ஒப்படைத்த வேளையிலே வல்லரக்க ராஜுதனோ அவன் செங்கோலை கைபிடித்தான், சிம்மாசனோ தானமர்னான், வாசு புகழ் சூடும் உலகமெல்லாம், உலகமெல்லாம் வரிசையோடு ஆண்டு வாரா, ஆண்டு வாரா, நீதி அவனி புவனமெல்லாம் நிச்சயமாய் வாழ்ந்து வாராள். 12 வருடகாலோ பாதாள உலகத்திலே, பாதாள உலகத்திலே அவன் அரசாண்டு வருவானோ வல்லரக்கே. அவனோ அரசாண்டு வருவானோ, அவன் அரசாண்டு வாரபோதே பாதாள உலகத்திலே 12 வருடகாலோ வல்லரக்கன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ அன்னையில இருந்து பாதாள உலகத்தில் 12 வருட காலம் மழை இல்லை. மழை தண்ணி இல்ல. ஒரு வருஷம் 2 வருஷம் மழை இல்லைனாலே நம்ம என்ன பாடுபடுதோம்? விவசாய மக்கள் எல்லாம் படாத பாடுபடுவாங்க. ஆனா பாதாள உலகத்தில் 12 வருட காலம் மழை இல்லாமல் இருந்ததனால மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடி வருகின்றார்கள். அது மறக்காது உருண்ட பஞ்சோ, மறக்காது உருண்ட பஞ்சோ, மன்னவரை தோற்ற பஞ்சோ, ஆளாக்கு உருண்ட பஞ்சோ, அசுர அரக்கனையோ தோற்ற பஞ்சோ, தாலி விச்சோம் பீலி வீற்றோ, தலையளவு பஞ்சமையா ஐயா, பிள்ளையை விலை கொடுத்தே தவிடு வாங்கி உண்ட பஞ்சோ, அங்க பசியின் கொடுமையாலே ஐயா, பசியின் கொடுமையாலே அங்க கொடுப்பக்கீரை தின்ற பஞ்சோ பஞ்சோ. கொடுப்பக்கீரை தின்ற பஞ்சோ, பசியின் கொடுமையால் கொடுப்பக்கீரை தின்ற பஞ்சம், தாலி விச்சும் பீலி விச்சும் தலையளவு பஞ்சம் வந்தது. ஏன் அப்பேற்பட்ட பஞ்சம் வந்தது? இதற்கு எப்படி? இந்த வல்லரக்கன் ஆனவன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ அன்றைய நாள் முதலாக அவன் பகவானை நினைக்கவில்லை, பஞ்சாச்சாரம் பூசவில்லை, சிவனாரை நினைக்கவில்லை, சிறந்த பூஜை செய்யவும் இல்லை, கடவுளை நினைக்கவில்லை, கையெடுத்து வணங்கவும் இல்லை. நம்ம எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் முதல்ல கடவுளை வணங்கிட்டு தான் அடுத்த காரியமே நம்ம தொடங்கணும். ஆனா வல்லரக்கன் அப்படி செய்யல.
என்ன நான் சிம்மாசனத்தில் அமர போகிறேன் என்ற ஆணவத்தோடு ஆமா அந்த சிம்மாசனத்துக்கு முன்னாடி 9 படி அமைத்திருப்பார்கள். 9 படி எதற்கு? அது 9 படி எதை வச்சு அடிப்படையா? எதன் அடிப்படையில்? 9 நவக்கிரகங்களை வச்சு அந்த படியாக அமைத்திருப்பார்கள். ஆமா நவக்கிரகங்கள் என்னதெல்லாம்? சூரியன், ஆ, சந்திரன், ஆ, சுக்கிரன். ஆமா அந்த 9 நவக்கிரகங்களை கொண்டு வந்து 9 படியாகவே அமைத்தார்கள். ஆமா அதில் 9வது படியில் சனி பகவானை கொண்டு வந்து குப்பர போட்டார்கள். ஏன் அவரை மட்டும் குப்புற போட்டாங்க? ஏன்னா சனி பகவான் பார்வை பட்டுதுன்னா இந்த உலகம் தாங்குமா? தாங்காது. என்ன தாங்காது. ஆமா எழுத்துதான் 2 எழுத்து பகவான். 2 எழுத்து. ஆனா அவர் ஆட்டி பிடிச்சாருன்னு வைங்க, ஆமா ஒரு ஆட்டாம விடவே மாட்டாரு. சனி திசையிலேயே நிறைய விதமா இருக்கு. ஆமா நிறைய உண்டு. ஏறும் சனி, இறங்கும் சனி, ஆமா மங்கும் சனி, பொங்கும் சனி, ஆமையா அஷ்டம சனி, சரி ஜென்ம சனி, ஜென்மசனி, 7 சனி, கண்டகச்சனி, கண்டக சனி. அப்படியா? சரிதானே? மாட்டுக்கு. அப்படி 9வது படியில் சனி பகவானை கொண்டு வந்து குப்பர போட்டார்கள். சரி இந்த வல்லரக்கன் செங்கோல் பிடித்து ஆமா 8 படியை ஒழுங்காதான் மிதிச்சு ஏறணும். யாருன்னா 9வது படியை மிதிக்கும் போது என்ன ஓங்கி ஒரு மிதி. ஏய், ஏன்னா அதுக்கப்புறம் சிம்மாசனம் இருக்கு பாருங்க. ஆமா அதனால் நான் சிம்மாசனத்தில் அமர போகிறேன் என்ற ஆணவத்தோடு ஆணவத்தோடு 9வது படியை ஓங்கி வந்து மிதிச்சான் பாருங்க. ஆமா அப்பவே சனி பகவான் ஏறட்டு பார்த்தார். அவன் மிதிச்ச மிதி தாங்க முடியாம சனி பகவானே ஏறட்டு பார்த்தாராம். பார்த்தா அப்படி சனி பகவான் பார்வை பட்ட உடனே உடனே அந்த வல்லரக்க ராட்சுதனுக்கு என்ன நடக்குது தெரியுமா? என்ன நடக்கும்? சுவாமி சனியன் அவன் பிடிக்க போறான், சனியன் அவன் பிடிக்க போறான், சண்டாள வல்லர சங்கடத்தை அடைய போறான், 7 அவன் பிடிக்க போறான், 7 அவன் பிடிக்க போறான், இருப்பிடத்தை இழக்க போறான். அவன் இருப்பிடத்தை இழக்க போறாயே. அங்க சனியன் அவன் பிடிக்க போறான், பிடிக்க போறான், சண்டாள வல்லரக வல்லரக்கு அவன் சங்கடத்தை அடைய போறான், அடைய போறான், 7 அவன் பிடிக்க போறான், பிடிக்க போறான், அவன் இருப்பிடத்தை இழக்க போறான், இழக்க போறாயே. பாதாள உலகத்தில உலகத்திலே அந்த சனியன் அவன் பிடித்த போது பிடித்த போது 56 அரசரெல்லாம் அரசரெல்லாம் அந்த வல்லரக்க ராஜனுக்கு ராஜனுக்கு பகுதி பணம் கொடுக்கலையே, கொடுக்கலையே, பணிந்து அவர் நடக்கலையே, நடக்கலையே, இருசால் பணம் கொடுக்கலையே, கொடுக்கலையே, ஏனி என்றும் கேட்கலையே, கிஸ்தி பணம் கொடுக்கலையே, அவர்கள் கீழ்பணிந்து நடக்கலையே, பார்த்தானே வல்லரக்கு நாம என்ன செய்வோம் யாது செய்வோம், ஐயா என்ன செய்வோம் யாது செய்வோம் என்று எண்ணுவானா மனமதிலே. அவன் மந்திரியை தான் அழைத்து, மந்திரியை தான் அழைத்து, வாருமையா மந்திரியே நீங்கள் 56 தேசத்திற்கோ பறையோசை அடிக்கணுமே என்று வல்லரக்கன் சொன்னபோது அப்படியே ஆட்டுமென்றோ மந்திரியும் ஓடி வந்தோ 56 அரசருக்கோ, ஐயா 56 அரசருக்கோ அவர் அடிக்காரே பறையோசை. அடிக்கானே பறையோசை. வல்லரக்க
மாற்றுதன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ அமர்ந்தானோ அன்னையில இருந்து 56 தேசத்து அரசர்கள் யாவரும் பகுதி கொடுக்கவில்லை, பதில் கொடுக்கல, பணிந்தும் நடக்கவில்லை, ஆமா இருசால் பணம் கொடுக்கவில்லை, வல்லரக்கனை ஏன் என்றும் கேட்கவில்லை, ஆமையா கிஸ்தி பணம் கொடுக்கவில்லை, அவர்கள் கீழ்பணிந்தும் நடக்கவில்லை. நடக்கவில்லை. உடனே வல்லரக்கன் பார்த்தான், என்ன நான் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தேனோ அன்னையில இருந்து இன்று வரைக்கும் யாவரும் பகுதி கொடுக்கவில்லை. உடனே மந்திரியை அழைத்தான். ஏ மந்திரி, 56 தேசத்திற்கும் வரையோசை அடித்து பகுதியை வாங்க வேண்டும் ஆமா என்று வல்லரக்கன் சொன்ன உடனே உடனே அப்படியே ஆகட்டும் என்று சரி மன்னன் சொல்லுக்கு மறு சொல்லியது கிடையாது இல்லையா? கிடையாது. ஆமா அதனால் என்ன அந்த மந்திரியானவர் 56 தேசத்திற்கும் ஓடி வந்து ஓடோடி வந்து அவர் பறையோசை அடித்து பகுதியை வாங்க வந்தார். வாங்க வந்தா அவர் பறையோசை சத்தம் கேட்டு 56 அரசர்கள் யாவரும் அரண்மனைக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஆமா உங்கள் மண்ணை அரக்கம் சொன்னாமனு ஆ இங்க வந்து டொக்கு 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 டொக்குன்னு அடிச்சுக்கிட்டே இருக்கு. அது ஒழுங்கா அடிக்கிறையா? ஆ பறையோசை அடிக்க தெரியுதா உங்களுக்கு? டொக்கு டொக்குன்னு அடிக்கிறாரு. ஐயா என்ன அரச மன்னா, என்ன எங்கள் மன்னன் உங்களிடத்தில் பகுதி பணம் வாங்குவதாக பறையோசை அடிக்க சொன்னார். சரி அதனால் தான் நான் பறையோசை அடித்தேன். அடித்தேன். ஏ மந்திரி, என்ன உங்க மன்னனுக்கு தான் அறிவில்ல, ஆமா உனக்குமாய மண்டையில அறிவில்ல. உனக்கும் மண்டையில சரக்குலாம் போச்சு. உங்கள் மன்னன் அரக்கன் என்னைக்கு செங்கோல் பிடித்து சிம்மாசனத்தில் அமர்ந்தானோ அமர்ந்தானோ அன்னையில இருந்த நாட்டில் மழையே கிடையாது. ஆமா அவன் சிம்மாசனத்தில் அமர்ந்த நேரம் அப்படி. அப்படி ஒரு நேரம் ஆமா வல்லரக்கனின் அப்பாவாகிய ரிஷிமுகா வர்ணன் அவரும் ஒரு அரக்கர் தானே. அரக்கர்தானே ஆ? ஆமா அரக்கர்தானே ஆமா அவர் வாழ்ந்த காலத்தில் மாதம் மும்மாறி மழை பொழிந்தது, யார் யாருக்கெல்லாம் வருடம் பூவும் விளைந்தது. விளைந்தது ஆ. ஆ ஆனால் அரக்கனுக்கு அது தானும் இல்ல. எதுக்கு மக்கள் எல்லாம் பஞ்சத்தில் வாடுகின்றார்கள். ஆமா அதனால் என்ன நாங்கள் யாவரும் பகுதி பணம் கொடுக்க மாட்டோம் என்று என்றோ மந்திரியை அழைத்து ஆமையா 56 தேசத்து அரசர்கள் யாவரும் என்ன சொன்னார்கள் தெரியுமா? என்ன சொல்லுகின்றா பகுதி பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், பகுதி பணம் கேட்டு வந்தால் கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், அவரை படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், படையெடுத்து சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். நாங்கள் கிஸ்தி பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், அவரை கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், கெட்டி வச்சு சண்டை செய்ய தயங்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம். நீங்கள் இருசால் பணம் கேட்டு வந்தா கொடுக்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம், நாங்கள் கொடுக்கவே மாட்டோம், எதிர்த்து சண்டை செய்வதற்கு தயங்கவே மாட்டோம். ஏ போடா போடா மந்திரி, போடா போடா மந்திரி, புத்தி கெட்ட தந்திரி, உங்கள் மண்ணை அரக்கனிடோ மண்டையில பலம் இருந்தால் மல்லு கொடி நாட்ட சொல்லி மல்லு செய்து பார்த்திடலாம், நெஞ்சிலையும் துணிவு இருந்தால் யுத்தம் கொடி நாட்ட சொல்லு ஐயா, யுத்தம் கொடி நாட்ட சொல்லு, நாமல் யுத்தம் செய்து பார்த்திடலாமே.
அண்ணன் அரக்கனுக்கு மண்டையில் பலம் இருந்ததானால் ஆமா அவரை மல்லுக்கு வரவும் சொல். வர சொல்லப்பா. நெஞ்சிலே துணிவிருந்ததானால் ஆமோ அவரை யுத்தத்திற்கு வரவும் சொல். சரி யுத்தம் கொடி நாட்டவும் சொல், நாங்கள் யுத்தம் செய்து பார்த்திடலாம். ஆமா மல்லுக்கொடி நாட்டச் சொல்லு, நாங்கள் மல்லு செய்து பார்த்திடலாம். ஆமையா அதனால் என்ன போய் சொல்லு உங்க அரக்கங்கிட்ட, என்ன பகுதி பணம் கேட்டு வந்தாரே ஆனால் நாங்கள் தரமாட்டோம் என்று என்று பார்த்தார் மந்திரி. என்ன அரக்கன் கிட்ட போனோமானால் பகுதியை வாங்கிட்டு வான்னு இங்க விரட்டுதாரு. இங்கே வரட்டுதான் அரசர்கள் பக்கம் வந்தோம் என்றால் பகுதி இல்லைன்னு நம்மள அங்க விரட்டுதாங்க. வரட்டுதாங்க கள்ள விட்டு. நமக்கு ஏன் இந்த வம்பு? ஆமா ரெண்டு பக்கமும் கிடந்து நம்ம ஏன் இந்த பாடுபடணும்? ஏன் பாடுபடணும்? ஆமா அரக்கன் இருந்தாதானே நம்மளை பகுதி வாங்கிட்டுமானு நம்மள பறையோசை அடிக்க சொல்லுதாரு. என்ன அதனால அரக்கனை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும். துரத்த வேண்டும். ஆமா அண்ணன் எப்ப காலியாவான் தின்ன எப்ப கிடைக்கும் தான் இருக்காங்க. ஆமா ஓட 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 விரட்டணும் இன்னைக்கு. பார்த்தார் மந்திரி, இந்த வல்லரக்கனை இந்த நாட்டை விட்டே நாம் துரத்த வேண்டும் என்று மந்திரி அரக்கன் பக்கம் ஓடி வந்தார். ஐயா அரக்கமண்ணா, நீங்கள் சொன்னபடியே 56 தேசத்திற்கும் பறையோசை அடித்தேன். ஆனால் யாவரும் பகுதி பணம் இல்லை என்று விட்டார்கள். கிஸ்தி பணம் கேட்டு போனே உங்களை கேவலமா பேசுதாங்க. ஏ மந்திரி, என்னைய பார்த்து ஒருத்தன் கேவலமா பேசியிருக்கான். பார்த்துட்டு சும்மா வாயா வந்த? திரட்டு திரட்டு நம்படையை. மன்னா, இப்ப நம்ம கிட்ட எந்த படையும் கிடையாது. யானைப்படை, குதிரைப்படை, ஒட்டகப்படை எல்லாம் போச்சு. இப்ப நம்ம கிட்ட இருக்கிறது வெறும் சாப்பாட்டு படை மட்டும்தான் இருக்கு. அப்படியா? சரியா போச்சுன. அதனால் நம்ம கிட்ட எந்த படையும் இல்ல மன்னா. நீங்களோ தனியாளா இருக்கீங்க. ஆனா அவங்க எல்லாரும் 56 தேசத்து அரசர்கள் எல்லாம் ஒன்னா நிக்காங்க. நீங்க இப்ப போனீங்க, அப்பளத்தை நொறுக்குனத மாதிரி உங்களை நொறுக்கிடுவாங்க. அதனால் நீங்கள் அவர்களை எதிர்த்து பகுதியை வாங்க வேண்டாம். முடவனை மூர்க்கன் அடித்தாலும் மூர்க்கனை முனியடிக்கும் என்பார்கள். அதனால் நீங்க அவர்களை எதிர்த்து பகுதியை வாங்குவதை விட அவனே இவனே அலைவதை விட சிவனேன்னு போய் நீங்க ஆண்டவனை எண்ணி தவம் இருந்தா என்ன? அப்படி ஆண்டவனை எண்ணி அரும்பெரும் தவங்களை செய்து உங்களை பணிந்தவர்களை பாதுகாக்க, எதிர்த்தவர்களை எரிக்க தகுந்த தூண்டுவாமுனி வரங்களை பெற்று அதற்கப்புறம் நீங்கள் ஒத்தையில் நின்று இந்த உலகத்தை ஆளலாம் அண்ணா என்று மந்திரியானவர் சொன்னபோது அரக்கன் என்ன கேட்கான்? ஏ மந்திரி, ஆண்டவனா? அவர் யாரு? அவரை போய் எங்க பார்க்க முடியும்? ஏ பாவி, ஆண்டவனே யாருன்னு கேட்கான? அவன் எப்படி கோயிலுக்கு போயிருப்பான்? கடவுளை எப்படி வணங்கி இருப்பான்? அப்பேற்பட்ட வல்லரக்கன். அவன் பேர்லயே அரக்கம்லாம் இருக்கு. அதனால அசுர குணம் படைத்தவன். அதனால அவன் ஆண்டவனை வணங்கினதே கிடையாது. பார்த்தார் மந்திரி, ஆண்டவா வல்லரக்கா, நீங்கள் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்றால் இப்படி போக கூடாது. நீங்கள் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டி போல் வடிவத்தை இருக்க வேண்டும். ஆமா, பகவானை எண்ணி நீங்கள் தவம் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் பண்டாரமா இருக்க வேண்டும். ஆமா, நீங்கள் பண்டாரம் போல் வடிவத்தை எடுக்க வேண்டும் அண்ணா என்று மந்திரியானவர் வல்லரக்கனிடம் சொன்னபோது அந்த வல்லரக்கன் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க எப்படி வருகிறார் தெரியுமா? எப்படி அம்மா? தலைய மொட்டை தானடித்து தலையை மொட்டை தானடித்து சன்னியாசி கோலம் கொண்டு காவி நல்ல உடையணிந்து உத்திராஜ மாலை போட்டு நீரறியா நெற்றி எல்லாம் திருநீச்சு காப்பணிந்து பகவானை மனதில் எண்ணி பஞ்சாச்சாரம் பூசுவானா சிவனாரை மனதில் எண்ணி சிறந்த பூஜை செய்வானோ அவன் கம்பத்தை தோளில் வைத்தான் காட்டுக்குத்தான் வருவானா வல்லரக்கர்
வருவானோ முன்னால் வாசல் தட்டிடுமா தட்டிடுமா வருவானோ அவன் முன்வாசல் வாரபோதே மனைவியான பவளக்கண் அவ ஓடோடி வருவாளோ என் கணவா ராஜமன்னாயே அரசனாயிருந்த நீங்கள் ஆண்டி போல கொண்டதன் ஐயா பர்த்தாவா இருந்த நீங்கள் ஐயா பர்த்தாவா இருந்த நீங்கள் இப்போ பண்டாரம் போல் ஆனதென்ன அசுரனாகப்பட்ட வல்லரக்கன் தலையை மொட்டையடித்தான் ஆமா காவி உடை அணிந்தான் உடையணிந்தான் உத்திராஜ மாலை போட்டான் சரி நீரறியா நெற்றியில் ஆமா பாவி திருநார நல்லா குழைச்சு குழைச்சு ஆமா திருநாரே பூசாத பாவி அன்னைக்கு திருநார குழைச்சு குழைச்சு அடிக்க நெத்தியில ஆமா அப்பந்தான் பார்த்தாள் பவளக்கண்ணி என்ன அவ ஓடோடி வந்து என்ன என்ன தன் கணவனை வழிமறித்தாள் ஆமா என் கணவா ராஜமன்னா ராஜமன்னா அரசனாய் இருந்த நீங்கள் ஆண்டி போல் மாறினதென்ன என்ன என்னய்யா என் பர்த்தாவா இருந்த நீங்கள் பண்டாரம் போல் வடிவம் கொண்டதென்ன என்ன என்ன என்ற பவளக்கண்ணி ஆனவள் முத்து முத்தா கண்ணீரை முகங்கள் எல்லாம் வடித்த போது ஆமையா ஆறாக கண்ணீரை அங்கமெல்லாம் வடித்த போது ஆமோ இந்த வல்லரக்கன் தன் மனைவியிடத்தில் என்ன சொல்கிறான் தெரியுமா என்ன சொல்லுகின்றான் என்னை வழி மரியாதடி பவளக்கண்ணி என் பவளக்கண்ணி நான் ஈசனையும் பார்க்க போறேன் பவளக்கண்ணி நான் ஈசனையும் பார்க்க போற போறேன் பவளக்கண்ணி நான் இருந்து தவம் செய்ய போறேன் பவளக்கண்ணி என் காலை வழி மரியாதடி பவளக்கண்ணி என் பவளக்கண்ணி நான் கடவுளையும் பார்க்க போறேன் பவளக்கண்ணி நான் கடவுளையும் பார்க்க பார்க்க போறேன் பவளக்கண்ணி பவளக்கண்ணி நான் கடிய தவம் செய்ய போறேன் பவளக்கண்ணி என் பாதை வழி மரியாதடி பவளக்கண்ணி பாதை வழி மரியாதடி பவளக்கண்ணி நான் பகவானை பார்க்க போறேன் பவளக்கண்ணி நான் பகவானை பார்க்க போறேன் பவளக்கண்ணி யம பவளக்கண்ணி நான் பாரதவம் செய்ய போறேன் பவளக்கண்ணி அந்த வல்லரக்க ராஜுதன் ராஜுதனோ வல்லரக்க ராஜுதன் ராஜுதனோ தலைவாசல் தான் கடந்தே மூன்றாவது தெருவுவார் மூன்றாவது தெருவதிலே வாழாத பெண்ணொரு மூளாத நெருப்பெடுத்தோ முன்னால வரவும் கண்டாள் நாலாவது தெருவதிலே நரச்சதல பாட்டியாவள் நச்சுனுதான் தும்முவாளோ ஐயா ஐந்தாவது தெருவார் ஐந்தாவது தெருவதிலே ஐந்தாறு பெண்கள் கூடி அழுது கொண்டு வரவுங்களோ ஆறாவது தெருவதிலே ஆந்தையது அலறிடுமா அழுகுரலும் கேட்டிடுமா ஏழாவது தெருவார் ஏழாவது தெருவதிலே ஏனியும் ஜன்னலுமா எதிரே வர கண்டாரே
அவன் எட்டாவது தெருவார், எட்டாவது தெருவதிலே கோடு போட்ட கரும்பு ஒன்று குறுக்கே வர கண்டாரே. எட்டாவது தெருவு வரும்போது கோடு போட்ட கருப்பு பூனை அவன் குறுக்க வந்துச்சான். ஆமா, பூனை சகனம் பொல்லாத சகனம் வாங்க. ஆமையா, அவன் தலைவாசல் கடந்து மூன்றாவது தெருவு வரான். ஆமா, மூன்றாவது தெருவதில் வாழாத பெண்ணொருத்தி மூளாத நெருப்படுத்து நெருப்படுத்து அவன் முன்னால வரவும் கண்டான். ஆமோ, நாலாவது தெருவதில் நரச்சதல பாட்டி ஆமா, நச்சுன்னு ஒரு தும்மல் விட்டான். எப்படி? ஐந்தாவது தெருவதில் 5-6 பெண்கள் கூடி அழுது கொண்டு வரவும் கண்டான். சரி. ஆறாவது தெருவதில் ஆந்தை அலறக் கண்டான். ஆமோ, ஏழாவது தெருவுல ஏனைய ஜன்னலும் அவன் எதுக்கே வர கண்டான். ஆமா, இதெல்லாம் ஆகாத சகுனம், பொல்லாத சகுனம், பொல்லாத சகுனம். ஆமா, எட்டாவது தெருவதில் கோடு போட்ட கருப்பு பூனை குறுக்கே வர கண்டான். ஆமோ, ஒன்பதாவது தெருவதில் கோழி குறுக்காச்சு, ஆமையா, ஊழச்சத்தம் கேட்டலாச்சு. சரி. இத்தனை தெரு கடந்து 10வது தெருவு வரான். ஆமா, 10வது தெருவதில் பாம்பு படம் எடுத்து ஆட கண்டான். எப்படி? அதுவும் ஆகாத சகுனம். ஆமா, இப்படி கண்ட சகுனங்களை எல்லாம் காலாலை தள்ளிவிட்டு ஆமோ, பார்த்ததொரு சகுனமெல்லாம் பாவி அவன் அறியவில்லை. அறியவில்லை. நாடு நகரம் கடந்து அடர்ந்தவன காடு வருகிறான். வருகின்றான். 7 மலை வனம் கடந்து இமயமலை வருகிறான். ஆமா, 6 சுனை கடந்து ஆருணியம் வருகிறான். வருகின்றான். அப்பேற்பட்ட இமயமலை பருவதத்தில் ஆமையா, இந்த வல்லரக்கன் ஆனவன் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கவே காப்பணிந்து காப்பணிந்து தீர்த்தமாடி மாத்துடுத்தி ஆமா, பகவானை எண்ணி தவம் இருக்க போறோம். சரி. அதனால் அவன் கொண்டு வந்த தவ பொருட்களை வைத்து தவச்சாலையை அலங்காரம் செய்கின்றான். செய்கின்றான். அவன் எப்படி அலங்காரம் செய்கின்றான் தெரியுமா? எப்படி அம்மா? சாந்து கொண்டு மெல்ல தாரை மலை, சாந்து கொண்டு மெல்ல தாரை மலை, தாரை மலை சந்தனத்தால் கோலம் போட்டாரு, சந்தனத்தால் கோலம் போட்டாரு. சந்தனத்தால் கோலம் போட்டார், சந்தனத்தால் கோலம் போட்டார். அவன் பாலு கொண்டு மெல்ல தாரை மலை பன்னிரால கோலம் போட்டார், மாவு கொண்டு மெல்ல தாரை மலை, தாரை மலை மஞ்சளால கோலம் போட்டார், மஞ்சளால கோலம் போட்டார். தரைமோலே மஞ்சளாலே, மஞ்சளாலே கோலம் போட்டார். அவன் கோலம் போட்ட இடமதிலே குருத்துவாளை இளை வேறேத்தோ நாயகரை பிடித்து வைத்து நரநாளி மரக்கால், நரமரக்கா மரக்கால் தெச்சனைகள் தேங்காய் தேங்காவலோ, தேங்காய் பழம் தேங்காய் தேங்காய்வலோ. தெத்தனையோ தேங்காவலோ, தேங்காவலோ, தேங்காவலோ. கோலம் போட்ட இடத்தில் தலைவாழை இலை விரித்தான். ஆமா, ஒரு விநாயகரை பிடித்து வைத்து பிடித்து வைத்து நிறநாளி நிறமரக்கா தெச்சனை தேங்காய் பழங்கள் எல்லாம் எடுத்து வைத்தான். ஆமா, ஆண்டவனை எண்ணி தவம் இருக்க வேண்டுமென்று வேண்டுமென்று அந்த இமயமலை பருவதத்தில் பகவானை மனதில் நினைத்து நினைத்து அவன் 12 வருட காலம் தவம் இருந்து வருகிறான். ஆமா, அவன் உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திருப்புகழை மறந்திடாமல் மறந்திடாமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகழை மறந்திடாமல் ஆமையா, அவன் எப்படி தவம் இருந்து வருகிறானா? எப்படி அம்மா? உண்ணாமல் உறங்கிடாமல், உண்ணாமல் உறங்கிடாமல், உறங்கிடாமல் உடையவன் திருப்புகழ் மறந்திடாமல், உறங்கிடாமல்
அவன் திருப்புகழ் மறந்திடாமல் அரோகரா அரணே என்றோ அரணே என்றே அவன் அரண்யார் நாமத்தை சொல்லுவானோ சொல்லுவானோ அரணே என்றே சொல்லேவானோ அவன் சிவனை நல்ல சிவனை என்றே சிவனை நல்ல சிவனை என்றோ சிவனார் நாமோ சொல்லுவானோ ஈராறு வருடகாலோ இருந்து தவோ செய்வானோ ஐயா 12 வருடகாலோ 12 வருடகாலோ அவன் பாறை தவோ செய்வானோ அவன் பாறைத்தவா செய்வானோ ஒரு வருடம் அல்ல 2 வருடம் அல்ல எத்தனை எத்தனை வருடம்? ஈராறு 12 வருட காலம் தவம் இருந்து வந்தபோது ஆமோ பார்த்தான் வல்லரக்கன் என்ன? நாம் ஆண்டவனை மனதில் எண்ணி உண்ணாமல் உறங்காமல் தவம் இருந்து வருகிறோமே ஆமா அன்னம் தண்ணி கூட அவன் அருந்தல அந்த இமயமலை பர்வதத்தில் பெய்யக்கூடிய மழையத்தான் அவன் நீரா அருந்தினான் ஆமா அங்க அடிக்கக்கூடிய காற்றை தான் உணவாக எடுத்துக்கொண்டான் ஆமா அங்க பெய்யக்கூடிய மழைதான் அவனுக்கு நீர் அப்படி உண்ணாமல் உறங்காமல் உடையவன் திரு புகழை மறந்திடாமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவனை மறவாமல் நாம தவம் இருந்து வருகிறோமே ஏன் என் தவத்தை காண இறைவன் இங்கு வரவில்லை என்று நான் ஏதேனும் தவறாகவே தவம் செய்து விட்டேனா என் தவத்தில் ஏதேனும் குற்றம் குறை இருக்கிறதா என்று ஆமோ அவர் ஆண்டவனை எண்ணி மனமுருக பாடுகின்றான் எப்படி அம்மா எப்படி பாடுகின்றான் தெரியுமா எப்படி எப்படி ஆண்டவனே பகவானே சம்போ சங்கராயே ஆண்டவனே பகவானே சம்போ சிவ சம்போ சங்கரா அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா அரக்கன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா ஈஸ்வரனே இறையோனே சம்போ சங்கரா சம்போ சங்கரா ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கராயே ஏழை செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா சுவாமி படியளக்கும் படியளக்கும் ஓரையா போடு படியளக்கும் பரம்பொருளே சம்போ சங்கராயே சம்போ சங்கரா பக்தன் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா இந்த பக்தன் செய்யும் தவத்தை தவத்தை பாரு சம்போ சங்கராயே சம்போ சங்கரா சுவாமி என்ன குற்றம் ஆமா சொல்லு என்ன குற்றம் அப்படி சொல்லு என்ன குற்றம் செய்திட்டேனோ சம்போ சம்போ சங்கரா சிவ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா என்னை பாராமல் இருப்பதேனோ சம்போ சம்போ சங்கரா பாராமல் இருப்பதேனோ சம்போ சங்கரா
புரியுதையா அங்க நகலாத கைலாசம் ஏய் கைலாசோ அது நகர்ந்து மெல்ல ஆடுதையா ஆதி கைலாசோ ஆடாத கைலாசம் ஆடுகின்றது அசைகின்றது அசைகின்றது நகலாத கைலாசம் நகர்ந்து மெல்ல ஆடுகின்றது ஆமா அப்ப பார்த்தார் ஆண்டவனாகிய சிவபெருமான் சிவபெருமாள் கைலாசமே நடுக்கும் அளவுக்கு யார் தவம் இருந்து வருகிறார்கள் யார் யார் இருந்து வருகின்றார் என்று ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தபோது ஆமோ இமயமலை பர்வதத்தில் வல்லரக்கனானவன் 12 வருட காலம் தவம் இருப்பதை ஆமா ஆண்டவன் ஞானத்தால் அறிந்து பார்த்தார் அறிந்து பார்த்தார் உடனே ஆண்டவன் பூலோகம் புறப்பட்டார் சரி அப்பந்தான் பார்த்தாள் பார்வதா தேவி என்ன ஆண்டவா பரமேஸ்வரா பரமேஸ்வரா இப்ப மணி என்ன என்ன ஆகுது 41 மணி 12:30 மணி ஆகுது 12 காலா ஆண்டவா பகவானே என்ன இந்த நேரத்தில் நீங்க எங்கு போகின்றீர் எங்க போறீரு ஏ அம்மா பார்வதி ஏ பார்வதி அதோ பார் அதோ பார் இமயமலை பர்வதத்தில் வல்லரக்கனானவன் என்னை எண்ணி தவம் இருந்து வருகிறான் வருகின்றான் என்னை நினைத்து யார் எப்போது தவம் இருந்து வந்தாலும் வந்தாலும் அவர்களுக்கெல்லாம் உடனே சென்று வரம் கொடுப்பது இந்த உடையவனின் கடமை அம்மா ஆமாம்மா அதனால் நான் வரம் கொடுக்க போகிறேன் என்று ஆண்டவா பரமேஸ்வரா ஆமா நீங்கள் வரம் கொடுப்பதெல்லாம் சரிதான் 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 அதற்கு நீங்கள் காலையில் போயிருக்கலாம் ஆமா சாயந்தரமாவது போயிருக்கலாம் மதியம் லஞ்ச் டைம்ல போயிருக்கலாம் ஆமா சாயந்தரமாவது போயிருக்கலாம் ஆண்டவா ஆமா அப்படி இல்லை என்றால் உங்க மூத்த மகன் கணபதி இருக்கிறார் சரி அவரிடமாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் ஆமா இளைய மகன் வடி வேலவன் இருக்கிறார் இருக்கின்றார் அவரிடமாவது ஒரு வார்த்தை சொல்லி இருக்கலாம் ஆமா இல்ல உங்க பார்வதி நான் பக்கத்திலே இருக்கேன் ஆமா பக்கத்திலே